இன்றைக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அதனால தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து பெரும்பான்மையாக எல்லா ஊடகங்களும் சொல்லுது, எல்லா சர்வேக்களும் சொல்லுது. போதைக்கு அடிமையாகி தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து தொடர்ந்து வந்து இந்த தமிழன் வடக்கன் அப்படின்ற அந்த ஒரு இதை பிரிவினையை உண்டாக்குறது. மு.க. ஸ்டாலின் அவர்களே பல இடங்களில் பேசியிருக்காரு. இந்த வடக்கன் பாவங்கள் பற்றிலாம் பேசும்போது ஒரு ட்வீட்லாம் போட்டிருக்காரு. எனக்கு இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போ இதையெல்லாம் ஊக்குவிக்கிறது. அப்போ இதை தான் நம்ம வந்து இந்த ஆட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்குது, இந்த கட்சியினுடைய கொள்கைகள் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய கொள்கைகளை சொல்லும் போது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு சொல்கிறோம், மதச்சார்பின்மைன்னு சொல்கிறோம், சமூக நீதினு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மதம், ஜாதி, இடம், இனம், பாலினம், பொருளாதாரம் இது எதையுமே வந்து பாகுபாடு பார்க்காம எல்லாரும் இங்கே வந்து சந்தோஷமாக வாழணும், எல்லாருமே இங்கே வந்து வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், தமிழ்நாடு வந்து மிகச் செழுமையாக இருக்கணும், எல்லாரும் சகோதரத்துவத்தோடு வாழணும், சமத்துவத்தோடு வாழணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போல பிரிவுவாதத்தை உண்டாக்கி மத பிரிவுவாதம், சாதிய பிரிவுவாதம், இனப்பிரிவுவாதம், மொழி பிரிவுவாதம் சொல்லி எல்லா பிரிவினைவாதத்தையும் பேசி இப்படிப்பட்ட வன்முறைக்கு ஆளாக்குறது, போதைப்பொருள் புழக்கம், கஞ்சா புழக்கம், மதுபான விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்களை வந்து ஒழுக்கக்கேடான செயலுக்கு கூட்டு போகிற வேலையெல்லாம் இந்த திமுக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்குது.